வெல்கம் டு ஐஸ்வர்யா எக்ஸ்பிளைன்ஸ் சேனல். இன்னைக்கு ஹிஸ்டரி லெசன் 1 டீடைல் 1 படிக்கலாம். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு எதெல்லாம் முக்கியமான காரணங்களா இருந்தது? நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல 7 சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். அலையன்சஸ்னா கூட்டணி, கவுண்டர் அலையன்ஸ்னா எதிர்கூட்டணி. 3 or 4 countries they join together. இதுக்கான அவங்களுக்கு நிறைய பவர் கிடைக்கும். 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு எதிராக போராடுறப்ப பவர் அதிகமா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்காக they make alliances. ஸோ எந்த மாதிரி அலையன்சஸ் வேர்ல்டு வார் 1 நடக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். In 1900, 5 of European great powers divided into 2 armed camps. In 1900, 5 major countries 2 armed camps divide ஆனாங்க. அந்த 2 armed campல one camp consisted of Germany, Austria, Hungary and Italy. GAI-ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. GAI. Other camp consisted of France and Russia. FR. Okay, this is GAI. இந்த அலையன்ஸ்க்கு என்ன பேரு? This alliance was called Triple Alliance. ஏன்னா 3 countries joined together and formed the alliance. அதனால இந்த Triple Alliance சொல்றோம். And it was formed under the leadership of Bismarck. எந்த வருஷம்? 1882. இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரியில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்டனும் ஜப்பானும் ஒரு அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. அதான் ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ். நீங்க எக்ஸாம்ல இது எழுத வேண்டாம், அதான் பென்சில் எழுதிருக்கேன். யூ ஜஸ்ட் ரைட் த ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் ப்ராம்ப்டட். பிரிட்டனுக்கும் ஜப்பானுக்கும் அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதுனால பிரான்ஸ் பிரிட்டன் கூட அலையன்ஸ் வச்சுக்கணும்னு அப்ரோச் பண்ணாங்க. This resulted in Entente Cordiale in 1904, meaning friendly agreement. இந்த அக்ரிமெண்ட் எந்த 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவுல இருந்தது? பிரான்ஸ்க்கும் பிரிட்டனுக்கும் நடுவுல. இந்த இயர் 1904 ட்ரிபிள் ஆன்டான். ஆல்ரெடி பிரான்ஸ் அண்ட் பிரிட்டன் ஒரு அலையன்ஸ்ல இருந்தாங்க. இப்ப பிரிட்டன் reached an agreement with Russia. So this triple entente consisted of Britain, France and Russia. இந்த 3 கண்ட்ரீஸ்க்கு நடுவுல இந்த அக்ரிமெண்ட். யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ், கூட்டணிகள் எதிர்கூட்டணிகள். சோ இதுல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி, காய் அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருந்தது. And another one was between FR, France and Russia. And then triple entente, it consisted of France, Russia and Britain. அடுத்த சப்ஹெட்டிங் violent forms of nationalism. நேஷனலிசம்னா நாட்டுப்பற்று. violent forms of nationalismனா என்ன? வன்முறையான தேசியவாதம். இப்ப நம்ம நாட்டுல வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடினப்ப நம்ம எப்படி காந்திஜி என்ன மாதிரி ஒரு போராட்டத்தை கொண்டு போனாரு? நான் வயலன்ஸ். பட் இந்த நேஷனலிசம் எப்படி இருந்துச்சுன்னா வன்முறையா இருந்தது. மற்ற நாடுகள் மீது பகைமை உணர்வோடு நடந்துட்டாங்க. சோ மற்ற நாடுகள் மேல ஆதிக்கம் செலுத்துறப்ப வன்முறையை யூஸ் பண்ணாங்க. சோ அதான் violent forms of nationalism. அவங்க நாட்டு பற்றி என்ன மாதிரி ஆட்டிடியூடோட இருந்தது? மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங், ஐ சப்போர்ட் இட். என்னோட கண்ட்ரி தப்பா இருந்தாலும் கரெக்டா இருந்தாலும் நான் அதை சப்போர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஆட்டிடியூடோட தான் அவங்களோட நாட்டு பற்றி. சோ இதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு வேர்ல்டு வார் 1 நடக்கிறதுக்காக. த மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ்னா அவங்களோட தாட்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஆட்டிடியூட் அப்ரோச் எப்படி இருந்துச்சு, போராளிகளோட அப்ரோச் எப்படி இருந்துச்சு, அதுதான் மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் சொல்றோம். பர்டிகுலரா 3 கண்ட்ரீஸோட மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் பத்தி இங்க சொல்றோம். இங்கிலாந்துல இருக்க போராளிகளுடைய ஐடியாஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் வந்து ஜிங்காயிசம் அப்படிங்கிறோம். ஜிங்காயிசம்னா என்ன? ஜிங்காயிசம் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம், அதாவது ரொம்ப அளவு கடந்த ஒரு நாட்டுப்பற்று. சோ நிறைய பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பிலீவ் பண்ணாங்க? பிரிட்டன் தான் கிரேட்டஸ்ட் பவர், அதனால அவங்க தான் உலகத்தையே ஆளணும் அப்படின்னு நினைச்சாங்க. சோ எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம், அதுதான் ஜிங்காயிசம் இன் இங்கிலாந்து. பிரான்ஸ்ல இந்த மிலிட்டன்ட் ஃபார்ம் சாவ்னிசம்னு சொல்றோம். சாவ்னிசம் மீன்ஸ் அவங்க நாட்டு மேல ஒரு கண்மூடித்தனமான ஒரு தேசப்பற்று வச்சிருந்தாங்க. அண்ட் டூ மச்சா வந்து அவங்க ரொம்ப பெருமையா அவங்க நாட்டை பத்தி நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க மோஸ்ட்லி வந்து அவங்க ரைவல் கண்ட்ரீஸ they hated. ஜெர்மனியோட மிலிட்டன்ட் ஃபார்ம் குல்டூர்னு சொல்றோம். ஜெர்மன் பீப்புள் என்ன நினைச்சாங்க? அவங்க கல்ச்சரும் அவங்க நாகரிகமும் மத்த கண்ட்ரீஸை விட ரொம்ப சுப்பீரியர், ரொம்ப உயர்வானதுன்னு நினைச்சாங்க. இது எல்லாமே வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசமா இருந்தது. So these all contributed to the outbreak of war. So இது ரொம்ப ஈஸி தான் இந்த சப்ஹெட்டிங். இந்த நேம் எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதி பாத்துக்கோங்க. இப்ப தேர்ட் சப்ஹெட்டிங் படிக்கலாம். அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஜெர்மன் எம்பரருடைய மூர்க்கத்தனமான ஒரு அப்ரோச், ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அதர் கண்ட்ரீஸ், அது ஒரு காரணமா இருந்தது. வேர்ல்டு வார் 1 நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இது இருந்துச்சு. சோ யார் அப்ப ஜெர்மனியை ஆண்டாங்க? ஜெர்மனியோட எம்பரர் பேரு கெய்சர் வில்ஹெம் II. He was the emperor of Germany. இந்த நேமும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நல்லா எழுதி பாத்துக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் எழுதி பாத்துக்கோங்க. அவர் என்ன நினைச்சாரு? ஜெர்மனி தான் வந்து உலகத்தையே ஆளணும்னு நினைச்சாரு. அதனால ஜெர்மன் நேவியை அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. ஜெர்மன் நேவி வாஸ் எக்ஸ்பேண்டட். பிரிட்டன் ஆல்ரெடி ட்ரஃபல்கர்ல நெப்போலியனை டிஃபீட் பண்ணிட்டு அங்க இருக்க கடல் பகுதி எல்லாம் பிரிட்டன் தான் ஆக்குபை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு என்னாச்சு? ஜெர்மன் now
அவங்களோட நேவல் பேசஸ் வார்ஷிப்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால பிரிட்டன் தாட் ஜெர்மனி நேவி வந்து நமக்கு எகெயின்ஸ்டா ஒரு வார் தொடுக்கறதுக்காக தான் அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பிரிட்டன் ஸ்டார்டட் பிலீவிங் தட். சோ அவ்வளவுதான். திஸ் இஸ் ஆல்சோ ஈஸி சப்ஹெட்டிங். அனதர் ரீசன் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் ஒன் இஸ் பிரான்ஸுக்கு ஜெர்மனி மேல இருந்த விரோதம். ஹாஸ்டிலிட்டினா விரோதம். பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்ட் எனிமீஸ். முதல்ல இருந்தே அவங்க ரெண்டு பேருக்கும் பகை இருந்துச்சு. 1871ல ஜெர்மனி பிரான்ஸை டிஃபீட் பண்ணி பிரான்ஸோட 2 ரீஜனை கைப்பற்றிட்டாங்க. அதோட நேம் எழுதிருங்க, அல்சேஸ் அண்ட் லோரென். திஸ் லாஸ் காஸ்ட் ஆங்கர் அண்ட் பிட்டர்னஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் பிரெஞ்ச். ஆங்கர் அண்ட் பிட்டர்னஸ் பதிலா புக்ல ரேங்கிள்டுங்கிற வேர்டு கொடுத்திருப்பாங்க, நீங்க அது எழுதலாம், இல்லனா ஆங்கர் அண்ட் பிட்டர்னஸ் எழுதிக்கோங்க. இந்த 2 ரீஜனையும் ஜெர்மன் டுக் ஓவர் பண்ணனால பிரான்ஸ் பீப்புளுக்கு ஜெர்மனி மேல ஒரு கோபமும் ஒரு வெறுப்பும் இருந்தது. நெக்ஸ்ட், ஜெர்மன் இன்டர்ஃபரன்ஸ் இன் மொரோக்கோ ஆடட் டு த பிட்டர்னஸ். ஜெர்மனி இன்டர்ஃபரன்ஸ் இன் மொரோக்கோ, வாட் டஸ் தட் மீன்? யூகேனா பிரிட்டன், பிரான்ஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் மொரோக்கோன்னு ஒரு அக்ரிமெண்ட் வச்சிருந்தாங்க. யாரு? யூகேயும் பிரான்ஸும். ஆனா ஜெர்மனிக்கு இந்த அக்ரிமெண்ட் பிடிக்கல. ஜெர்மனி did not approve of this agreement. The British agreement with France over Morocco was not accepted by Germany. இது ரெண்டுமே ஒரே விஷயம் தான். So கெய்சர் வில்ஹம் II யாரு? அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். அந்த ஹெட்டிங் கீழே படிச்சோம் இல்லையா, அவர் தான் ஜெர்மனோட எம்பரர். இங்க நம்ம பார்த்தோம்ல ஜெர்மன் இன்டர்ஃபரன்ஸ் இன் மொரோக்கோன்னு சொல்லிட்டு. சோ இவர் என்ன பண்ணாரு, அந்த எம்பரர், எனக்கு வந்து பிரிட்டிஷும் பிரான்ஸும் போட்ட அக்ரிமெண்ட், அதாவது பிரான்ஸ் கேன் கண்ட்ரோல் மொரோக்கோங்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வைக்கணும். எதுக்காக? டு டிசைட் ஆன் த மொரோக்கோவோட ஃபியூச்சர் பத்தி டிசைட் பண்றது அப்படின்னு அவரு கேட்டாரு, டிமாண்ட் பண்ணாரு. அவ்வளவுதான் இந்த சப்ஹெட்டிங். இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இன் த பால்கன்ஸ். இம்பீரியல்னா லார்ஜ் அண்ட் பவர்ஃபுல் கண்ட்ரீஸ் லைக் ஆஸ்திரியா, ஹங்கேரி, ரஷ்யா, ஜெர்மனி, இவங்களுக்குள்ள நடந்த பவர் பாலிடிக்ஸ். பவர் பாலிடிக்ஸ்னா என்ன? அவங்களுக்குள்ள நடந்த கூட்டணிகள், எதிர்ப்புகள், சண்டைகள், நெகோசியேஷன்ஸ், பேச்சுவார்த்தைகள். எதுக்காக இந்த பவர் பாலிடிக்ஸ் நடந்தது இந்த கண்ட்ரீஸ்க்கு நடுவுல? பால்கன்ஸ் ரீஜனை கைப்பற்றுவதற்காக. பால்கன்ஸ்னா என்ன? சவுத் ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்க ஒரு பெரிய ரீஜன். அதுல நிறைய கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸ் இருந்துச்சு. செர்பியா, போஸ்னியா, ஹெர்சிகோவினா, பல்கேரியா, கிரீஸ், மாண்டினிக்ரோ, இன்னும் பல கண்ட்ரீஸ் இதுக்குள்ள இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் பால்கன்ஸ்குள்ள இருந்தனால அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் கைப்பற்றுவதற்காக பெரிய கண்ட்ரீஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யங் டர்க் ரெவல்யூஷன் பத்தி எழுதுறோம். டர்க்கில என்ன நடந்துச்சு? 1908ல டர்க்கிக்குள்ள ஒரு ரெவல்யூஷன் நடந்தது. எதுக்கு? டு மேக் டர்க்கி ஸ்ட்ராங் அண்ட் மாடர்ன் கவர்மெண்ட். அந்த ரெவல்யூஷன் பேரு யங் டர்க் ரெவல்யூஷன். சோ டர்க்கிக்குள்ள ஆல்ரெடி இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் நடந்தனால என்னாச்சு? ஆஸ்திரியா அண்ட் ரஷ்யா they got an opportunity to resume their activities in the Balkans. முதல்ல டர்க்கி தான் பால்கனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. இப்ப அவங்க டர்க்கியோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த உள்நாட்டுக்குள்ள நடக்கிற அந்த ரெவல்யூஷன்ல இருந்தனால ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணாங்க? அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பால்கனை ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல பால்கன்ல என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்கு? செர்பியா, போஸ்னியா, ஹெர்சிகோவினா, பல்கேரியா இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஆஸ்திரியா என்ன பண்ணாங்க? they announced the annexation of Bosnia and Herzegovina. annexationனா என்ன? வேற ஒரு ரீஜன் ஆர் டெரிட்டரிய இன்னொரு கண்ட்ரி கூட ஆட் பண்றதுதான் annexation சொல்றோம். ஆஸ்திரியா they announced the annexation of Bosnia and Herzegovina. Austria's action caused intense opposition from Serbia. ஆஸ்திரியாவோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் செர்பியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோவத்தை வர வச்சுது. and Serbia strongly opposed Austria. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஆஸ்திரியா இந்த 2 ரீஜனையும் அனெக்ஸ் பண்ணதுனால செர்பியாக்கு எதுக்காக கோவம் வரணும்? பிகாஸ் நிறைய செர்பியன் பீப்புள் எங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க? போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா. அதனால இங்க வாழ்ற செர்ப்ஸ் எல்லாரையும் ஒரே கண்ட்ரிக்கு கீழே கொண்டு வரணும்னு செர்பியா நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்னாச்சு? ஆஸ்திரியா அனெக்ஸ்ட் போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா. சோ அதனால செர்பியாவுக்கு இந்த 2 ரீஜனையும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர வாய்ப்பு போயிடுச்சு. தட் இஸ் வை செர்பியா ஸ்ட்ராங்லி அப்போஸ்ட் ஆஸ்திரியாஸ் அனெக்சேஷன். ஜெர்மனி என்ன பண்ணாங்க? ஆஸ்திரியாவை சப்போர்ட் பண்ணாங்க. The enmity between Austria and Serbia led to the outbreak of war in 1914. ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் இருந்த பகை வார் அவுட்பிரேக் ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. இதுவும் ரொம்ப ஈஸியான சப் டாபிக். சப் ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பீரியல்னா வெரி லார்ஜ் கண்ட்ரீஸ். அவங்களுக்குள்ள நடந்த பவர் பாலிடிக்ஸ். எதுக்காக? பால்கன் ரீஜன்ல இருக்க கண்ட்ரீஸை கைப்பற்றுவதற்காக. இந்த நேம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. யங் டர்க் ரெவல்யூஷன், இயர் 1908. டர்க்கி உள்நாட்டு கலவரத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தப்ப ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணாங்க? பால்கன்ல அவங்க ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஆஸ்திரியா என்ன பண்ணாங்க? பால்கன்ல இருக்க 2 ரீஜனை கைப்பற்றிட்டாங்க. இதனால யார் கோவப்பட்டாங்க? செர்பியா ஸ்ட்ராங்லி அப்போஸ்ட் திஸ். அதுக்கான ரீசன் என்னன்னு
பார்த்தோம். This enmity between Austria and Serbia led to the outbreak of war in 1914. It's very easy. Just you have to remember and the revolution name ஞாபகம் வச்சுக்கோங்க. And you have to remember these names: Bosnia, Herzegovina, Austria, Germany, Serbia. That's all. அடுத்த subheading the Balkan Wars. மெயினா World War Iல மெயினா காரணமா இருக்கிறது இந்த ஜெர்மனி அண்ட் பால்கன் பத்தி மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். பால்கன் லார்ஜ் ரீஜன் இன் சவுத் ஈஸ்டர்ன் யூரோப். அதுல நிறைய கண்ட்ரீஸ் இருந்துச்சு. செர்பியா, போஸ்னியா, பல்கேரியா, கிரீஸ், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் இதுல இருந்தது. பால்கன் வார்ஸ். டர்க்கி வாஸ் அ பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப். த ஒட்டோமன் எம்பையர் எக்ஸ்டெண்டட் ஓவர் த பால்கன்ஸ். பால்கன்ஸ் ரீஜன்ல இருக்க நிறைய கண்ட்ரீஸ் ஒட்டோமன் பேரரசு தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. இந்த மேப்ல பாத்தீங்கன்னா இதுதான் பால்கன் ரீஜன். செர்பியா, போஸ்னியா, ஹெர்சிகோவினா, மாண்டினெக்ரோ, கிரீஸ் இதெல்லாம் இங்க இருக்கு பாத்தீங்களா. இதுதான் பால்கன் ரீஜன். அண்ட் திஸ் இஸ் டர்க்கி. டர்க்கி ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியா இருந்துச்சு இங்க சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப்ல. ஒட்டோமன் எம்பையர் இந்த எக்ஸ்டெண்டட் ஓவர் த பால்கன்ஸ். டர்க்ஸ்னா என்ன? தேர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் நேஷனலிஸ்ட் இன் த பால்கன்ஸ். வாட் டஸ் இட் மீன்? இந்த சென்டென்ஸ்ல ஒட்டோமன் பேரரசுடைய ரூலர்ஸ் அவங்க தான் டர்க்ஸ். ஒட்டோமன் எம்பையர் பேரரசு ரூல் பண்ணின பீப்புள் அவங்கள தான் சப்ஜெக்ட்ஸ் சொல்றோம். டிஃபரெண்ட் நேஷனலிஸ்ட் ஏன் சொல்றோம்? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பால்கன்ஸ் ரீஜன்ல நிறைய கண்ட்ரீஸ் இருந்துச்சு. அதனாலதான் டிஃபரெண்ட் நேஷனலிஸ்ட் இன் த பால்கன்ஸ் சொல்றாங்க. சோ ரூலரும் பால்கன்ஸ் ரீஜன்ல ஓட்டோமன் எம்பையர் ரூல் பண்ணின கண்ட்ரீஸோட பீப்புள் இவங்களும் என்ன பண்ணினாங்க? they indulged in most frightful massacres. massacresனா என்ன? ரொம்பவும் கொடூரமான வகையில ஒரு crowd of people கொல்றது, அதான் massacre. and atrocities, cruel and violent acts. so இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வயலண்டா பிஹேவ் பண்ணாங்க. there were rivalries among Greece, Serbia, Bulgaria and Montenegro. இதெல்லாம் எங்க இருக்கு? பால்கன்ல இருக்கு கண்ட்ரீஸ். பால்கன்ஸ் ரீஜன்ல இருக்க டெரிட்டரிஸ் ஆக்குபை பண்றதுக்கு இவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருந்தது. மார்ச் 1912 they formed the Balkan League. இப்ப நீங்க கேட்கலாம், அவங்களுக்குள்ளேயே போட்டி இருந்தது ஆல்ரெடி, அவங்க ஏன் ஒன்னா சேர்ந்து பால்கன் லீக் ஃபார்ம் பண்ணாங்க? பால்கன் லீக் ஃபார்ம் ஆகுறதுக்கு என்ன காரணம்னா, இவங்களுக்குள்ள போட்டி இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் காமனா ஒரு எனிமி இருந்தாங்க. யார் அது? ஓட்டோமன் எம்பையர். நம்ம ஏற்கனவே படிச்சோம். ரூலர் ஆஃப் ஓட்டோமன் எம்பையர் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் நேஷனல்ஸ் என்ன பண்ணாங்க? they indulged in massacres and atrocities. அதனால இவங்க ஓட்டோமன் எம்பையரை டிஃபீட் பண்ணணும்னு நினைச்சாங்க. so they formed Balkan League. first Balkan War இந்த எப்ப நடந்தது? 1912 to 13. அப்ப டர்க்கிஷ் ஃபோர்சஸ் இந்த லீக் அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணாங்க. the second Balkan War ended with the signing of Treaty of Bucharest in August 1913. Treaty of Bucharest என்னது? it's a peace agreement. அடுத்த subheading, what were the immediate causes for the outbreak of World War I? assassination of Archduke Franz Ferdinand. second Balkan War எப்ப நடந்தது? ஆகஸ்ட் 1913. அதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது ஜூன் 1914, 28th ஜூன் 1914. ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க வருஷங்களை, அப்பதான் உங்களுக்கு மறக்காம இருக்கும். ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட், who was he? heir, வாரிசு, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி த்ரோனுடைய அடுத்த வாரிசு. அவரை கொலை பண்ணிட்டாங்க. யாரு கொலை பண்ணாரு? பிரின்சிப். who was he? போஸ்னியன் செர்ப். போஸ்னியால வாழ்ந்த செர்பியா கண்ட்ரியை சேர்ந்தவர் கொலை பண்ணிட்டாரு. இந்த அசாசினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? ஆல்ரெடி நீங்க ப்ரீவியஸ் டாபிக்ல படிச்சிருப்பீங்க. இம்பீரியர் பவர் பாலிடிக்ஸ் இந்த பால்கன்ஸ்ல லாஸ்ட் பாயிண்ட் என்ன படிச்சீங்க? ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் நடுவுல என்மைட்டி இருந்ததுன்னு. இப்ப இந்த அசாசினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஆஸ்திரியா இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ், செர்பியாவை அட்டாக் பண்ணி அவங்க இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டா ஆல்ரெடி இருக்காங்க, அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணி அதை நம்ம டெரிட்டரியோட ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆஸ்திரியா நினைச்சாங்க. இந்த பாயிண்ட் எழுதினதுக்கு அப்புறமா இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஜெர்மனி டிக்ளேர்ட் வார் ஆன் ரஷ்யா ஆன் 1st ஆகஸ்ட். இப்ப ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்ப ஜெர்மனியை ரஷ்யா மேல வார் தொடுக்கணும்னு நீங்க நினைக்கலாம். when Austria attacked Serbia, ரஷ்யா செர்பியாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஆர்மியை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜெர்மனி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? they were supporting Austria. அதனால ஜெர்மனி டிக்ளேர்ட் வார் ஆன் ரஷ்யா. ஜெர்மனி had no quarrel with France, but once war began between Austria and Serbia, Germany planned a war against France, also because of Franco-Russian alliance. Germany on August 1st they declared war on Russia. ஆனா பிரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு அலையன்ஸ் இருந்துச்சு. அதனால ஜெர்மனி wanted to attack France also. The German violation of Belgian neutrality forced Britain to enter the war. Belgian neutrality னா என்ன? Belgium was a neutral country. அப்படின்னா அவங்க ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணாங்க. வார்ல நாங்க கலந்துக்கவும் மாட்டோம், எங்களையும் யாரும் அட்டாக் பண்ணாதீங்கன்னு. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜெர்மனி பிரான்ஸ் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா ஜெர்மன் பிரான்ஸ் பார்டர்ல ஸ்ட்ராங் டிஃபென்சஸ் இருந்தது பிரான்ஸுக்காக. அதனால ஜெர்மன் அந்த வழியா என்டர் பண்ண முடியல. இன்னொரு வழியா போயிட்டு பெல்ஜியம் வழியா போய் பிரான்ஸ் அட்டாக் பண்ணலாம்னு ட்ரை பண்ணி அவங்க ட்ரூப்ஸ் எல்லாம் பெல்ஜியம்ல என்டர் பண்ண வச்சாங்க, அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்காமே. இப்ப ஜெர்மன் ஆர்மி ட்ரூப்ஸ் பெல்ஜியம்ல என்டர் ஆனதுனால என்ன பிரச்சனை ஆகுது? ஆல்ரெடி பிரிட்டனுக்கும் பெல்ஜியமுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. இவங்க நியூட்ராலிட்டியை பிரிட்டன்
பெல்ஜியம் ப்ரொடெக்ட் பண்ணோன்னு. ஸோ ஜெர்மன் பெல்ஜியம் இன்வைட் பண்ணனால they declared war on Germany. So that is what is mentioned here. German violation of Belgian neutrality forced Britain to enter war. நீங்க இது மட்டும் எழுதினா போதும். நான் இதுக்கான ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணல, அது உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது நீங்க எழுத வேண்டாம் எக்ஸாம்ல. So that's all about this question. So side headings பாத்துக்கோங்க. யூரோப்பியன் ஃபர்ஸ்ட் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ் பத்தி எழுதிக்கோங்க. and then violent forms of nationalism, அதுல இந்த 3 militant forms பத்தி எழுதிக்கோங்க. and then aggressive attitude of German emperor, அவரோட attitude எப்படி இருந்துச்சு, how it led to the outbreak of the war. after that பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் உள்ள விரோதம், அதை பத்தி எழுதிக்கிறீங்க. நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங் என்ன, இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் in the Balkans. அடுத்தது the Balkan wars பத்தி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால்கன் வார், செகண்ட் பால்கன் வார், அதெல்லாம் எழுதிக்கோங்க. அதுக்கான என்ன காரணம் அதெல்லாம் எழுதிக்கோங்க. பால்கன் லீக், மென்ஷன் ஆல் தோஸ். நெக்ஸ்ட் இமீடியட் காஸ் பத்தி எழுதிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் அசாசினேஷன் பத்தி எழுதுங்க. அண்ட் தென் ஆஸ்திரியா செர்பியாக்கு நடுவுல இருக்க போர் பத்தி எழுதிக்கோங்க. தென் ஜெர்மன் டிக்ளேர்ட் வார் அண்ட் ரஷ்யா. அண்ட் தென் பிரிட்டன், கடைசி பாயிண்ட் பிரிட்டன் ஏன் இந்த வார்க்குள்ள என்டர் ஆனாங்க, அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி வெரி ஈஸி கொஸ்டின். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டோட்டலா 7 சப்ஹெட்டிங்ஸ் இருக்கு. அட் அ டைம் உட்காந்து எல்லா சப்ஹெட்டிங்கும் படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 3 சப்ஹெட்டிங்ஸ் படிச்சு நல்லா தரோவாயிட்டு எழுதி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே யூ ரிவைஸ் இட் அண்ட் தென் லேர்ன் ரிமைனிங் 4 subheadings. புரிஞ்சு படிச்சுக்கோங்க. you will be able to attend this question. That's all. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா click on the like button, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, click on subscribe for more videos. இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆன்சர்ஸ் எங்க இருக்குன்னு உங்க புக்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் சப் டாபிக் யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ், இங்கிருந்து 1882 வரைக்கும். அண்ட் தென் ஃப்ரம் த அதர், அதுல இருந்து ரஷ்யா வரைக்கும். ஃப்ரம் ஹியர் டு ஹியர், இங்கிருந்து இது வரைக்கும். தென் லாஸ்ட் பாயிண்ட், இதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கேன். ஃப்ரம் ஹியர் டு ஹியர், இங்க ஒரு சின்ன கரெக்ஷன், அதை நோட் பண்ணிக்கோங்க. வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம், இங்கிருந்து இது வரைக்கும். அண்ட் தென் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். அடுத்தது அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர், ஃப்ரம் ஹியர் டு எக்ஸ்பாண்டட் வரைக்கும். தென் ஃப்ரம் ஜெர்மனி டு ஹியர், இங்க இந்த வேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. திஸ் heightened the tension between the two powers. இது நான் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணல, இதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி, ஃப்ரம் ஹியர் டு ஹியர், ஃபுல் பேராகிராஃப். இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இன் பால்கன்ஸ், யங் டர்க் ரெவல்யூஷன் ஆஃப் 1908, provided both. இந்த டீடைல்ஸ் வேண்டாம், இங்கிருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. provided both. then till here Balkans, அப்புறம் ஆஸ்திரியா, அதுல இருந்து firm support வரைக்கும். then last point, the enemy till 1940. then Balkan wars, from here to Hungary, both atrocities வரைக்கும். there were rivalries, அதுல இருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. then last point, second Balkan war. next last side heading, immediate cause, இங்கிருந்து ரஷ்யா வரைக்கும். இங்க இந்த பாயிண்ட் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கேன், இந்த 3 வேர்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பிளான்டு எழுதிக்கோங்க. and then last point, from here to here. Thank you.